எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற லோகா சாப்டர் 1 படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணி பிரியதர்ஷன் புதுசாக பெங்களூருக்கு குடி வராங்க. இவங்க இருக்கிற வீட்டுக்கு எதிர் வீட்லேயே வந்து நஸ்ரீன் குடியிருக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தம்மு தண்ணி பார்ட்டின்னு லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. கல்யாணி பிரியதர்ஷனை பார்த்தோன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. இப்போ இவங்க யார் என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதே ஊர்ல வந்து ஆர்கன் திருட்டு நிறைய நடக்குது. மக்கள் நிறைய காணாம போறாங்க. இந்த கேங்குக்கு சாண்டி மாஸ்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவரு மறைமுகமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ கல்யாணி பிரியதர்ஷன் நைட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆட்டோல ஒரு கேங் வந்து கல்யாணி பிரியதர்ஷனை கடத்திட்டு போயிடுறாங்க. கல்யாணி பிரியதர்ஷனை ஃபாலோ பண்ணிட்டே வர நஸ்லின் வந்து இவரும் கூட சேர்ந்து காப்பாத்துறதுக்கு போறாரு. ஒரு இடத்துல பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கேங்கு கல்யாணி பிரியதர்ஷன் தான் மாட்டிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இவங்க ஒரு சூப்பர் உமனா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. அது மூலமா அந்த கேங்ல ஆட்டோ கேங்ல உள்ள அத்தனை பேரையும் கொன்றுறாங்க. இத பார்த்த உடனே நஸ்ரின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஏன் இது யாரு இவ்வளவு சூப்பர் உமனா இருக்கா? இவளுக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்கு. இவ சாதாரண பொண்ணு இல்ல அப்படிங்கிறத அவர் நினைச்சு பார்க்கக்குள்ளேயே மயங்கிடுறாரு. இதுக்கப்புறம் நஸ்லினுக்கு என்ன ஆச்சு? அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சு? சாண்டி மாஸ்டருக்கு என்ன ஆச்சு? இவங்க எப்படி சூப்பர் உமனா மாறினாங்க? இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் லோகா சாப்டர் 1 படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல எனக்கு கனெக்ட் ஆன விஷயம் என்னலாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய மேக்கிங் சூப்பரா இருந்துச்சு. அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாரி இருந்துச்சு. இந்த படத்தோட கேமரா ஒர்க்கு, செட் ஒர்க்கு, மியூசிக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நைட் டைம்ல அந்த ஏரியாவெல்லாம் காமிச்ச விதம் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓப்பனிங்ல டைட்டில் கார்டு போடும்போதெல்லாம் அந்த காமிக்ஸ வச்சு டைட்டில் கார்டு போட்ட விதம்லாம் அற்புதமா இருந்துச்சு. இந்த படம் 2 1/2 மணி நேரம் ஓடுற படத்த உட்கார்ந்து பார்க்கறதுக்கு காரணமா இருந்தது இந்த மேக்கிங் தான். அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு கனெக்ட் ஆகாத விஷயங்களும் இருக்கு. அது என்னன்னா, இந்த படத்தோட கதை வந்து எத நோக்கி போகுது அப்படிங்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் கம்மியா இருந்த மாரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இந்த கதை சூப்பர் கதை. ஒரு வேம்பயர் மாரி கதைய புதுசா எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி படங்கள பார்த்து. இந்த கதைய இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கான எல்லா வழிகளும் இருந்து, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஒருவேள நான் இந்த படத்த மொபைல்ல பார்த்தேன். நீங்க யாராவது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. காமெடி அங்கங்க கரெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. நஸ்ரீன் வந்து இந்த கேரக்டருக்கு ஆப்ட்டா பொருந்தியிருந்தாரு. கல்யாணி பிரியதர்ஷன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடிலாம் டொவினோ தாமஸ் கொஞ்ச நேரம் வந்தாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. துல்கர் சல்மான் கிளைமேக்ஸ்ல வந்தாரு. அதுவும் நல்லாவே இருந்துச்சு. மொத்தமா பார்த்து முடிக்கும்போது, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்க வேண்டிய படம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த எனக்கு உருவாக்குச்சு. ஒரு ஆவரேஜான படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்ன புதுசான முயற்சினால கண்டிப்பா ஒரு தடவ பாருங்க அப்படிங்கிற எண்ணத்த எனக்கு சொல்லணும்னு தோணுது. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவ கவனிச்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.